வணக்கம் மக்களே. கடந்த 2 நாளா அண்ணன் ஆப்சென்ட் ஆயிட்டேன். அதுக்கு அண்ணனை மன்னிச்சுக்கோங்க. அது என்ன ஏதுன்னு போக வீடியோல சொல்றேன். அதே மாதிரி காலையில லியோக்கு பிஸ்கட்டை போட்டுட்டு வழக்கம் போல நம்மளோட நடை பயணத்துக்கு உற்சாகமா கிளம்பிட்டேன். போறப்ப பாட்டு கேட்டுக்கிட்டு நல்லா தான் போயிட்டு இருந்தேன். திடீர்னு நம்மள யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருந்த யாருன்னு பார்த்தா இந்த அப்ரசென்டி பையன் தான் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தான். அப்புறம் அவனோட கொஞ்சம் நேரம் பேச்சுவார்த்தை போட்டுட்டு இன்னைக்கான உடல் பேச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா தான் பண்ணேன். வழக்கத்தை விட ஃபார்மும் நல்லா இருக்கு. அப்புறம் ஒரு குட்டி உறக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்து அது ஒன்றும் இல்லை. வழக்கத்தை விட எப்பயுமே ஒரு மாதிரி யோசிச்சு என்னென்னமோ மாதிரி பண்ணுவேன். அது ஏதோ ஒரு மாதிரி வரும். இப்போ ஏதோ ஒரு மாதிரி யோசிச்சு பண்ணா அது என்னமோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மாற்ற முடியாது, தெரிஞ்சு போச்சு. அப்புறம் பழகிக்கலாம் வேண்டியதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலை போட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் நம்மளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு லியோக்கு பாய் சொல்லலான்னு போய் பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேல ஃபீல் பண்றதை பார்த்தோன்னே எனக்கே கஷ்டமாயிட்டு. அப்புறம் தான் அவன் எனக்கு இல்ல என்னோட சாப்பாட்டுக்கு ஃபீல் பண்ணான்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அண்ணன் நடைய கட்டிட்டேன். வழக்கம் போலதான் நம்மள ஜங்ஷன்ல விடுறதுக்கு வேற யாரும் இல்ல, நம்ம தோலு பை தான் வந்தான். அவனுக்கு ஒரு சந்தேகம், என்ன நம்மளோட தான் வந்தா நம்மள விட்டுட்டு இவன் தனியா போறானேன்னு. அப்புறம் நம்ம சித்தப்பும் வந்தாப்புல. அவரோட அப்படியே ஏறி உட்காந்தாச்சு. அது ஒன்றும் இல்லை, நானும் சித்தப்பும் ரொம்ப நாள் கழிச்சு செஞ்சதுனால ஒரு பயங்கரமான பேச்சுவார்த்தை. ஆனா என்ன பேச்சுவார்த்தைன்னு எங்க 2 பேருக்குமே தெரியாது. ஆனா ரொம்ப சீரியஸாவே பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த கேப்ல ட்ரெயினும் வந்துருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அது ஒன்றும் இல்லை, அண்ணன் கொஞ்ச நாளைக்கு இனிமே நம்மளோட இன்னொரு வீடான பெங்களூர்ல தான் தங்க போறேன். அது ஏன் எதுன்னு போக வீடியோல சொல்றேன். மறக்காம கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மக்களே. முயற்சியை விட்டுறாதீங்க மக்களே.